மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் விஜய் அவர்களோட பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. சிடிஆர் அண்ணன் சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எதனால் கேட்டோம், என்ன கேட்டோம், நம்ம எதுவும் ஒழுங்காக கேட்கல, ஏதோ பேப்பரில் கேட்டோம், அதில் கேட்டோம், இதில் கேட்டோம்லாம் சொல்கிறாங்களே, நம்ம எதுக்கெல்லாம் அனுமதி கேட்டோம், நம்ம பிளான் என்ன சொல்லி மறுத்துருக்காங்க, இதை பற்றி கிளியர் கட்டான ஒரு நாலேஜுக்கு வந்துடலாம். இப்போ ரெண்டாவது, சும்மா அனுமதி மறுக்கப்பட்ட போது ஜனநாயகம் உறுதிப்படுத்தணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது. நம்ம இந்த சினிமா விமர்சகர் இவர் இருக்கார்ல பிரசாந்த், அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு அரசியல்வாதினை இறங்கணுங்க, இறங்கி சண்டை செய்யணுங்க, அதாங்க சரியானதாக இருக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டு அனுமதி இல்லைன்னு வீட்டில் உட்காந்துட்டுறா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். இந்த விஷயம் இதில் பாசிபிளா, எதற்காண்டி அனுமதி மறுத்தாங்க அதை முதல்ல பார்த்துட்டு, இப்போ இவர் சொல்கிற இந்த ஐடியாவை நம்ம அப்ளை பண்ண முடியுமா, ஒரு ஜனநாயகமாக நம்ம அதை யோசிச்சு பார்க்கலாமே. யோசிச்சு பார்த்தா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, எதற்காண்டி இதை சொல்கிறாங்க, பின்னணி என்ன, எல்லாத்த பற்றியும் தெளிவானமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா ரெண்டையுமே நம்ம சேர்த்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஒன் பை ஒன்னா தெளிவான பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக தலைவரோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி பெரம்பலூரில் ஒரு இடத்துல மட்டும் முல்லை நகரில் பேசுகிற மாதிரியும் அப்படியே அழகாக திருமண பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரி மக்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கை காமிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்து ஒரே ஒரு பாயிண்ட், பெரம்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய முல்லை நகர் நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் ஒரு 3000 பேர் கூடுவாங்க. அந்த 3000 பேர் கூடுற இடத்துல 20 ஸ்பீக்கர் இருக்கும். அந்த 20 ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் பேச போகிறாங்க. 10 to 2 நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வில்லிவாக்க வழியாக வெளியே வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போட்டு நம்ம சைடில் அனுமதி கேட்டாங்க. அனுமதி மறுக்கப்பட்ட போது ரொம்ப டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே சிடிஆர் அண்ணா பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துச்சு. சரி, எதற்காண்டி அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது தலைவரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நான் எங்கே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னேனோ அந்த இடத்துல குழியை தோண்டி போட்டு வச்சிருக்காங்க திடீர்னு. அந்த குழி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் அவரோட ட்வீட்டில் சொல்லும்போது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புலேருந்தும் கார்பரேஷன் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அது ஆல்ரெடி பஞ்சாயத்தாக இருக்குங்க, இவருக்காண்டிலாம் தோணல, அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வேற காரணம் சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. அதாவது நம்ம ஈவினிங் வரைக்கும் இது பஞ்சாயத்தா இருந்திருக்கு அந்த இடம், அதுக்கப்புறம் அந்த இடமானது சரி செய்யப்பட்டதா போட்டோவும் போட்டாங்க. அதாவது இதுக்கும் அதுக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது. நீங்க 3000 பேர் ஒரு இடத்துல கூடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல 3000 பேர் கூட முடியாது, அதை போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் சொன்னதுனால தாங்க நாங்கள் அனுமதி மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குமரகுரு ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு. சும்மா துண்டு பேப்பரில் எழுதிட்டு அனுமதிலாம் கேட்டால் கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் ஆப்பில் பதிவு செய்யணும், ஆப்பில் பதிவு செஞ்சால் மட்டும்தான் அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேட்டர் சொன்னார். அதற்கு சிடிஆர் அண்ணா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. 48 மணி நேரத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு தலைவர் அல்லது ஒரு வேட்பாளர் பிரச்சாரம் செய்ய போகிறார் ஒரு இடத்துலனா, அவர் எங்கே பிரச்சாரம் செய்ய போகிறாரோ அதற்கு 48 மணி நேரம் முன்னாடி ஒரு ஆப் ஒன்று தேர்தல் ஆணையமானது ரிலீஸ் பண்ணியிருக்கு. அந்த ஆப்பை கூட நான் சைடில் போடுறேன். இந்த ஆப்பில் நீங்களும் நானும் கூட போய் விண்ணப்பிக்கலாம். ஒரு கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஹெலிகாப்டரில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் கூட இந்த ஆப்பில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சு நீங்கள் அனுமதி வாங்கணும். இந்த ஆப்பில் நம்ம விண்ணப்பிக்கும் போது இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு வேட்பாளர் பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதற்கு காவல்துறை என்ஓசி கொடுங்க. என்ஓசி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வேற எந்த அரசியல் கட்சியில் யார் முன்னாடி வந்திருக்கா, யார் பின்னாடி வந்திருக்கா, இல்லை யாரும் கேட்காம இருந்தாங்கன்னா இவருக்கு அனுமதி கொடுத்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா யார் முன்ன யாரை பின்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடிப்படையை வச்சு நாங்கள் அனுமதி கொடுத்துருவோம். அதாவது எல்லாமே நீங்கள் சும்மா துண்டு பேப்பர் கொடுக்குறது, அங்கே செய்யறது இங்கே செய்யறதுலாம் வேணாம், எதுவாக இருந்தாலும் ஆப்பில் பேசுங்க, ஆப் மூலமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் மூலமாக இந்த தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அந்த ஆப்பில் நம்ம விண்ணப்பிக்கல, துண்டு கடிதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மை கிடையாதுங்கிறத சிடிஆர் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் 48 மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் இவங்க என்ஓசி கொடுக்கறது ரொம்ப தாமதப்படுத்துறாங்க. தாமதப்படுத்த என்ஓசி கடைசி வரையும் கிடைக்காதனால என்ஓசியை காரணம் காட்டி இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மிக முக்கியமாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 10 மணிக்கு கூட்டம் ஏற்பாடு பண்ணால் இவங்க 11:30 மணிக்கு அக்ரி பண்ணுறாங்க. நாங்கள் 10 மணி வரைக்கும் பர்மிஷன் கிடைக்காதனால சரி கூட்டம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம். பர்மிஷன் இல்லாதனால அது உள்ளரங்க மீட்டிங்கில் நடந்த கூட்டம் தான். அந்த கூட்டத்துக்கே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்க, அதிகாரிகள் தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி சிடிஆர் அண்ணா குறை சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்பில் நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ஆப்பில் அதாவது தொகுதி வாரியாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நாங்கள் மொத்தமாக எடுத்து போயிட்டு இவ்வளோ தொகுதியில் நாங்கள் இந்த மாதிரி பிளான் வச்சுருக்கோம் எங்கள் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மிக முக்கியமாக தேர்தல் நடத்தும் அதிகாரி, மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட போய் நாங்கள் சப்மிட் பண்ணோம். அவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அனுமதி கேட்டால் விஜயண்ணா வச்சு எப்படி பிரச்சாரம் பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற அறிவுரையை உங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உங்கள் ஆப்பில் இது இல்லை, அதாவது மாநில லெவலில் ஒரு தலைவரோட பிரச்சாரம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆப்பில் சொல்ல முடியல. அதனால தான் நேராக சொல்லிட்டு போகிறோம். கீழே இருக்கக்கூடிய அத்தனை
அத்தனை பேருக்கும் நீங்கள் அறிவுரை கொடுங்கன்னு நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த சிடிஆர் அண்ணா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆப்பில் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டு ஆப்பில் இல்லாத ஒரு விஷயத்த நேரடியாக போயும் அனுமதி கேட்டாங்க. இவ்வளவையும் பார்த்த பிறகு அந்த இடத்துல 3000 பேர் கூட முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி காவல்துறை என்ஓசி கொடுக்காதனால தேர்தல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதி மறுத்துட்டாங்க. காவல்துறை அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து அனுமதி கிடச்சிருக்கும், ரொம்ப சிம்பிளாக அந்த வேலை முடிச்சிருக்கும். காவல்துறையால் இந்த விஷயமானது நடக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் அத்தனையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, இது ஏதோ இந்த 3000 பேர் அந்த இடத்துல கூட முடியாதுங்கிற பஞ்சாயத்து தான். அந்த குழியை நைட்டாக போட்டிருக்காங்க, இல்லை மதியத்தோட சரி பண்ணியிருக்காங்க, என்ன கதை என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்குது. அதில் தான் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சு அதிகாரிகள் அத்தனை பேரும் அமைச்சரோட கண்ட்ரோலில் இருக்கீங்களா, ரொம்ப தப்புங்க நீங்கள் நடந்துக்கிறது, ஏன்னா நேரத்துக்கு ஏற்றபடி நான் எங்கே பிரச்சனை பண்ணுறனோ அங்கே போய் குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் கண்டிச்சாங்க. இவ்வளோ சினாரியோ உங்கள் முன்னாடி இது வரைக்கும் நடந்ததை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பிரசாந்த் அவர்கள் சொன்ன அந்த மிக முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த ஆப்பில் போட்டாலும் நியாயம் கிடைக்கிற மாதிரி தெரியல, இப்படி போனாலும் நியாயம் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதுதான் சொல்கிறேன், தடை அதை உடை. பவன் கல்யாண் மாதிரி அப்படி ஒரு காரில் சரட்டுன்னு தலைவர் வந்தார்னு வைங்களேன், வேலை முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பதிவுகளை பார்த்தேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதினா 10 கேஸ் வாங்கி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே அரசியல்வாதியாக 10 கேஸ் 100 கேஸ் வாங்க கூட தலைவர் விஜய் அவர்கள் தயாராக இருக்காங்க. அந்த கேஸ்னால அவர் பயந்துட்டு சும்மா இல்லை. இன்னைக்கு அவர் அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்ட சினாரியோ நடக்குது. இப்போ அனுமதி மறுப்பு அப்படிங்கிற சினாரியோக்குள்ளே இது போயிட்டு இருக்கு. ஒருவேளை அனுமதி இல்லாமல் தலைவர் விஜய் அவர்கள் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த அசம்பாவிதத்தை யார் பேரில் எழுதுவாங்க? கரூர் விஷயத்தில் ப்ராப்பராக அத்தனை வெட்டையும் அனுமதி கேட்டு நம்ம போய் நிற்கும்போது நீ 7 மணி நேரம் லேட்டாக வந்தால் ஊர் முழுக்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வண்டி எங்கெங்கே வருது, என்னென்ன பார்க்குறாங்க, என்ன நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் அந்த 41 பேரை நீ தான் கொண்டுங்கிறாங்க. வண்டி பின்னாடி வராத, தயவு செய்து வராதிங்கன்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் நிறையா ரிக்வஸ்ட் சொன்ன போயும் வண்டி பின்னாடி வந்து ஒரு பையன் இறந்து போனதுக்கு நீ தான் கொலகாரன் மறுபடியும் கொண்டுங்கிறாங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, தயவு செய்து உடம்பு சரியில்லாதவங்க வராதிங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒருத்தர் வந்து சேலத்தில் வந்து இறந்து போனார், அதற்கு விஜய் அண்ணா தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே ப்ராப்பராக அனுமதி வாங்கி எல்லாத்தையும் கரெக்டாக செய்ய போகும்போதும் நீ தான் கொலைகாரன், நீ கொலை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மிக தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. இப்போ எங்கேயுமே அனுமதி கேட்கல. நான் வாட்டு உள்ளே இறங்கிட்டா கேஸுக்கு பயப்படல. இவர் உள்ளே இறங்கி 10 பேர் இவரை பார்க்க முந்தி அடித்து வரும்போது ஏதோ ஒன்று நடந்துருச்சுங்க. அது சின்ன ஏரியாவுக்குள்ளே போய் இவர் போயிட்டாரு தெரியாதரமா, இந்த மாதிரி பிளான் இல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அங்கே ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் இந்த தேர்தல் சமயத்தில் யார் மேலே கணக்கில் எழுதுவாங்க? ஏன்னா திமுக மாநாட்டில் 2 பேர் இறந்து போகும்போது அந்த 2 பேர் இறந்த செய்தியை அந்த ஊடகங்கள் விவாதிக்கவே இல்லை. விஜயண்ணா மாநாட்டில் விஜயண்ணா கட்சியோட நிகழ்வில் ஒருத்தருக்கு சின்னதாக ரத்தம் வந்தால் கூட அதற்கு விஜய்ன்னு சொல்லி எழுதுறாங்க. இவங்க மத்தியில் தேர்தலுக்கு 25 நாள் முன்னாடி வச்சுக்கிட்டு, அதாவது தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை பற்றி கவலைப்படாமல் நான் பிரச்சாரம் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஒருபோதும் வரமாட்டார். ஏன்னா அவர் என்னைக்குமே நானும் சேஃபாக வந்துட்டு போகணும், என்னைய பார்க்க வரவங்களும் சேஃபாக வந்துட்டு போகணுங்கிறதா அவர் எண்ண ஓட்டம். அவர் இறங்குறதுக்கு, அவர் உழைக்கிறதுக்கு அவர் தயாராக தாங்க இருக்கார். அவரை பார்க்க வர்ற கூட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது, யார் செய்கிறது? பவன் கல்யாணம் அப்படி பண்ணார், இவர் அப்படி பண்ணார். நல்ல வேளை பவன் கல்யாண் அவர்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி எந்த சினாரியாவும் நடக்கலை. நல்ல வேளை அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டாருன்னு கூட நான் நினச்சிக்கிறேன். ஆனால் பவன் கல்யாண் அவரோட ஓட் பேங்கும் விஜயண்ணாவோட ஓட் பேங்கும் ஒன்றாயா? பவன் கல்யாணம் விஜயண்ணாவும் ஒன்றா? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். பவன் கல்யாண் அவரோட அரசியல் பாணியும் விஜயண்ணாவோட அரசியல் பாணியும் ஒன்றா? தலைகீழே இல்லை. இவரோட கூட்டம் என்ன, இவரோட மாசம் என்ன, இவரோட இடம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பவன் கல்யாண் மாயின்னு சொல்லி ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி சினாரியோ நடக்கும்போது தேர்தல் அதிகாரத்திட்ட போய் இவங்களாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களாம் மாற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும்போது 4 பேரை மாற்றிருக்காங்க. இன்னும் போயிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் பெட்டிஷன் கொடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக கரெக்ஷன் பண்ணுங்கள், அதிகாரிகளை மாற்றிட்டாவே அனுமதி ஈஸியாக கிடச்சிருங்க. இங்கே நம்ம ஏன் முன்னாடி திமுக அரசை குறை சொன்னோம்? திமுக அரசு அதிகாரிகளுக்கு குறைச்சல் கொடுத்து அவங்கள செயல்பட விடாமல் தடுக்குது, அதனால தான் அனுமதி கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். இன்றைக்கி திமுக அரசு மறைமுகமாக இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இருக்குது. அந்த அமைச்சர்கள் இன்னும் அமைச்சர்களாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குற்றச்சாட்டாக வச்சிருந்தாங்க. இந்த அமைச்சர்கள் பிடியில் அந்த அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறதான் தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ வரைக்கும் எதுக்கு தான் அனுமதி கிடச்சிருக்கு? இப்போ அடுத்து தலைவரோட நிகழ்ச்சி என்னவா தான் இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிங்கன்னா, மறுபடியும்
இப்போ என்னப்பா 3000 பேருக்கு அனுமதி மறுத்துட்டீங்க. அந்த இடத்துல அந்த முல்லை நகர் பகுதியில் 3000 பேர் கூட முடியாது, ரொம்ப சின்ன இடம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தெருமுனை கூட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் இவ்வளோ இடங்களை ஏதோ சூஸ் பண்ணி வச்சதா சொல்கிறீங்க. அதில் ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு 100லேருந்து 150 பேர் கூடுற மாதிரி ஒரு தெருமுனை கூட்டம் வந்து நான் நடத்திக்கிறேன். எங்கள் தலைவர் விஜய் அவர்கள், ஏன்னா அந்த இடத்துல 100 பேர் தான் கூட முடியும் நீங்கள் சொல்கிறீங்க. நான் 100 பேரை மட்டும் வர சொல்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. 2 to 4 இந்த மீட்டிங்கை நான் நடத்திக்கிறேன், இதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி 48 மணி நேரம் முன்னாடி அந்த ஆப்பில் மறுபடியும் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து காவல்துறை போயிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு விஜய் நான் வந்து இங்கே பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ஓசி கொடுக்கறதுக்கான வேலைகள் காவல்துறை பார்க்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சுற்றுப்பயணம் பண்ணி இந்த இடத்துல நின்று பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் அந்த இடம் உகந்ததா இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க தெருமுனை கூட்டம் எங்கெங்கெல்லாம் நடத்தலாமோ சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம சூஸ் பண்ணி அனுமதி கேட்குறோம். இந்த இடத்துல அனுமதி கொடுங்கய்யா அப்படிங்கிறதான் தலைவர் விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான அனுமதி அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம கட்சியோட மிக முக்கியமான வேட்பாளர் அறிமுக கூட்டமானது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 29ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் தாஜ் ஹோட்டலில் ஒரு உள்ளரங்க மீட்டிங்காக நடக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக தலைவர் விஜய் அவர்களோட பேச்சை 29ஆம் தேதி பார்க்கலாம். 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் அனுமதி கேட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. தெருமுனை கூட்டம் நடத்திக்கிறேன், அதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக ஏகப்பட்ட சண்டைகளை செய்வாரே தவிர ஜனநாயக விரோதமாக அனுமதி இல்லாமல் வெளியே வரமாட்டார். இதற்கு வேறு சில ஆங்கிள் யோசிப்பார். மேபி ஆன்லைனில் எதுவும் பண்ணலாமான்னு யோசிப்பார், வேறு எதுவும் கேம்பெயினிங் பண்ணலாமான்லாம் யோசிப்பார். அதாவது அனுமதி இல்லாமல் வானே அடினே உடனேலாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுது போயா, நான் இறங்கினேன்னா என் பின்னாடி இருக்கிறதுலாம் இளைய சமுதாயம், நான் ஒரு அடி பஞ்சா அவங்க 10 அடி பாவாங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, என்னுடைய நிதானத்தை இழக்கிறதுக்கு தான் நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, நான் ஒருபோதும் என்னுடைய நிதானத்தை இழக்க மாட்டேன், ஜனநாயக ரீதியாக சண்டை செய்வேன், இந்த பிரச்சாரத்துக்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்கோ வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் பார்ப்பேனே தவிர நிதானம் இழக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பவன் கல்யாண் மணி நம்ம என்னதான் சொன்னாலும் நீங்கள் என்னதான் பேசினாலும் அது எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்முடைய தலைவரோட அணுகுமுறை அவரை மையப்படுத்தி இருக்காரு, அவரை சுற்றி இருக்கிறவங்களோட பாதுகாப்பையும் மையப்படுத்தி இருக்கும். இது உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால தான் இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் தயவு செய்து பேசிகிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் நம்ம பேச போனால் ஒரு விஷயம் செஞ்சால் அது மாசாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. பின்னாடி ஒரு பின்விளைவு வருமே, அந்த பின்விளைவையும் சேர்த்து யோசிங்க. இந்த மாசோட அந்த பின்விளைவு எனக்கு பயமாக இருக்குது. அந்த பின்விளைவு வரக்கூடாதுன்னா முறையாக அனுமதி வாங்கினா மட்டும்தான் அது எதுவுமே வராமல் சேஃபாக நடத்த முடியும். அப்படியே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் இந்த பழியை தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பழியை தூக்கி போகிற பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா சும்மா நம்ம பேரில் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எல்லாரும் சேஃபாக தான் போகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படியே ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நீ கொலகாரன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை துரிதமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மத்தியில் வெளியே வந்து வானே இறங்கினே மாஸ் காமினே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சத்தியமாக வேலைக்கு ஆகாது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.